நான் ஒன்று சொல்கிறேன் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும். இதே இந்த வேல் இன்றைக்கி திருச்செந்தூர் போயிருக்காரு. எலெக்ஷன் முன்னாடி போயிருந்தா எல்லோரும் ஓட்டுக்காக போயிருக்காரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தேர்தல் முடிஞ்சு வச்சு எல்லோரும் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் அவர் ஒரு கோயிலுக்கு, அது முருகர் கோயிலுக்கு போய் அங்கே கையில் வேலை வாங்குறது நடிப்பாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. அதை நானும் சொன்னால் சிலருக்கு தேர்தல் டயத்தில் பக்தி வந்துடும். அப்போ கோயிலுக்கு போவாங்க, அப்போ வேலெலாம் கையில் பிடிச்சி போஸ்ட் கொடுப்பாங்க. அது எப்போ தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் முடிஞ்சுன்னா இந்து சாமிகள்லாம் இழிவாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. இந்து மதத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. அது சில ஆள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி விஜய் சாரை பாராட்டணும் சார். அவர் தேர்தலுக்கு முன்னாடி எப்படியோ, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இந்து கோயிலுக்கு போய் வேல் வாங்குறாரு, பூஜை பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நடிப்பாக இருந்தால் அது எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருக்கணும். அதோட நான் விஜய் சார் நான் பாராட்டுறேன். நல்ல வேலை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி போய் வேலை கையில் பிடிக்கல, உங்களே ஒட்டுமொத்தமாக நடிப்புட்டு இருப்பாங்க.